ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு வாசகம் சொல்லுவாங்க, பசி அப்படின்னு நம்ம கிட்ட யாரு கேட்டாலும் இல்லை அப்படிங்காம நம்ம கிட்ட இருக்கிற எந்த உணவுனாலும் உடனே கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கும் தினம் தினம் நூற்றுக்கணக்கான பேருக்கு இல்லைன்னு சொல்லாம அவங்களே உணவு சமைத்து நிறைய பேருக்கு தந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பெண்மணியை தான் சந்திக்க போகிறோம். தவமணி ஃபவுண்டேஷன் உமாராணி அவர்கள். வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ள வந்திருக்கோம். வரும்போதே பார்த்தீங்கன்னா உமாராணி மேம் குக் பண்ணிட்டு இருக்காங்க. மதிய உணவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் டெய்லி சாப்பிட்றாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். உமாராணி மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், கடவுளா இருக்கலாம்ல. இந்த முகத்தையும் நீங்க செய்யக்கூடிய இந்த இவ்வளவு ஒரு வேலையும் வந்து நம்ம நேர்கள் நிறைய பதிவுகள்ல பார்த்துருக்காங்க. காலையில இருந்து நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், ஓடி ஓடி சமைச்சிட்டே இருக்கீங்க ஒத்தையாளா. அதாவது பொதுவா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 2-3 பேருக்கு சமைக்கணும்னாலே வந்து ஹெல்ப் கேட்போம். ஒரு ஆளா வந்து அவ்வளவு ஊத்தியும் எடுத்து போட்டு ஒரு வெயிட்டான வாட்டர் கேன் கூட பார்க்காம தனியா எடுத்து போட்டு ஃப்ளோவா சமைக்கிறீங்க. டக்குன்னு எல்லாமே பண்றீங்க. இது எப்படி உங்களால முடியுது? இதனுடைய ஒரு ஆர்வம்ன்றதை விட இதை ஏன் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க? இப்ப தனியா பண்றீங்க, யாருமே கூட இல்ல, ஏன் உங்களை யாருக்கும் வந்து யாரையும் உங்க கூட வந்து சேர்த்துக்க கூடாது அப்படின்ற மாதிரியா, இல்ல என்ன மாதிரி ஒரு மோட்டோ உங்களுக்கு? இது எப்படி பண்ண முடியுதுன்னா God is the secret of my energy. கண்டிப்பா. சோ அதான் சொல்லுவேன். தனியாவே பண்ணணுமா அப்படின்னா ஆக்சுவலி எல்லா அம்மாக்களுக்கும் தன் பிள்ளைங்களுக்கு தன் கையால சமைச்சு போடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இங்க வர்றவங்கள நான் என் பிள்ளையாவும் சாப்பிட வர்றவங்கள கடவுளாவும் பாக்குறேன். அதனால என் கடவுளுக்கு என் பிள்ளைங்களுக்கு என் கையால சமைச்சு போடுறதுதான் நான் விரும்புறேன். கண்டிப்பாக இது ரொம்ப அழகான பதில். உண்மையிலேயே வீட்டுல நம்ம எல்லாரும் செய்வோம். அதை பரிமாறி சாப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம், ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, மினிமம் ஒரு 400-500 பேர் மத்தியானம் இந்த இடத்துல சாப்பிடுறாங்க. அவ்வளோ பேருக்கும் ஒத்தரா நீங்க வந்து சமைச்சு போட்டுட்டு இருக்கீங்க, தனியா காய்கள் அரிஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவிக்கு நீங்க யாராவது இருக்காங்களா, இல்ல யாரு வந்து உங்களுக்கு உதவின்னு வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி? உதவிக்கு இங்க யாரையும் நான் இப்போதைக்கு வச்சுக்கல. ஆல்மோஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு. ஸோ யாரையுமே வச்சுக்கல, என்னுடைய பாதுகாப்பு கருதி. அது இல்லாம இதை நான் உணவு சமைக்கிறத பவித்திரமான முறையில உணவு சமைக்கிறத என்னுடைய தவமா நான் ஏத்துக்கிட்டேன். உணவும் உணர்வும் ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டட். ஸோ அதனால நம்ம என்ன சிந்தனையோட சமைக்கிறோம், எந்த சிந்தனையோட காய்கறி நறுக்கிறோம், எந்த சிந்தனையோட அதை பரிமாறுறோம், இது எல்லாத்தையும் பொறுத்துதான் வந்து அந்த உணவோட டேஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நான் சமைக்கிறது நல்லா டேஸ்டா இருக்கா இல்லையான்னா எனக்கு தெரியாது. ஆனா சாப்பிடுறவங்க நல்லா இருக்கு அப்படின்றாங்கன்னா மேபி தட் ஃபீல், அந்த அன்பு தான், அந்த உணர்வு தான் அது ரொம்ப உணவை வந்து சுவையானதா மாத்துதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னுடைய பாதுகாப்பு கருதி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. பொதுவாவே சமூகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நம்ம எப்படி இருக்கோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்றதையும் வந்து மக்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க வந்து யுவர் யங் ஏஜ், நீங்க ஒன்றும் வயசானவங்க இல்லை. பாதுகாப்புன்னா எந்த விதத்துல நீங்க நினைக்கிறீங்க பாதுகாப்பு இல்லை? ஏன்னா நீங்க இந்த இடத்துல தனியா இருக்கீங்களா, உங்க குடும்பத்தோட வசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த விஷயம் மக்களுக்கு கண்டிப்பா தெரியணும், அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்கிறோம். நானும் என்னுடைய குழந்தைங்களா 2 குழந்தைங்களும் இந்த வீட்டுல இருக்கோம். இது ஃபேமிலி பத்தின டீடைல்ஸோ பர்சனல்ஸோ நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்கோர்ஸ் நான் சேவை பண்றேன் அப்படின்னா அந்த சேவை பத்தி மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த சேவையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். மறைக்கப்பட்ட அப்படிங்கிறத விட சொல்ல விரும்பாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அது எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் சேவை பண்றேன்னா இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சுட்டி காட்டுங்க, கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்றேன். அந்த மாதிரி. சோ பாதுகாப்பு அப்படின்னா இங்க சாப்பிட வர்றவங்கனால ஒரு நாளோ ஒரு துன்பமோ எனக்கு ஏற்பட்டது இல்லை. ஏன்னா நான் எப்படி அவங்களை எல்லாரையும் என் பிள்ளைங்களா நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் அவங்களும் என்ன ஒரு தாயா தான் பாக்குறாங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஒரு அம்மாவா மாறி இருக்கேன் அப்படின்னா உண்மையிலேயே அது எனக்கு ஒரு மனம் நெகிழ்வான ஒரு விஷயம். நேத்து கூட ஒரு பிள்ளை ஒரு எமர்ஜென்சி கண்ணி எனக்கு கொஞ்சம் கடை கூட்டு போப்பா அப்படின்னு சொன்னேன். கூட்டு போச்சு. அக்கா நீங்க எப்ப சொன்னாலும் நான் வருவேன்க்கா, ஏன்க்கா யோசிக்கிறீங்க அப்படின்னா, அக்கா நான் உங்களை பேர்ல என்ன தெரியுமா சேவ் பண்ணி வச்சிருக்கேன், உமாமா தான்க்கா சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது, நான் என் அம்மா கிட்ட எப்படி உரிமையா வந்து நான் சாப்பிடுவேனோ அதே உரிமையோட தான்க்கா நான் உங்ககிட்ட வரேன். கூப்பிடுறது அக்கான்னு இருக்கலாம், ஆனா நினைக்கிறது நான் அம்மாவா தான் நினைக்கிறேன் அப்படிங்கும் போது, இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மாவா மாறி இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு மனம் நெகிழ்வான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இது
மேபி தொழில் சார்ந்த விரோதிகளா இருக்கலாம். நான் யாரையும் விரோதியா நினைக்கிறதே இல்லை. இதை பிசினஸாவும் பாக்குறதாவும் இல்லை. இதை பிசினஸா பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம். சோ அந்த மாதிரி நபர்களால நிறைய மறைமுகமா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. சோ முக்காவாசி பேர் இங்க வர்றதெல்லாம் வேவு பாக்குறதுக்கு தான் வராங்க. என்னப்பா இருக்கு இங்க வேவு பாக்குறதுக்கு, அரிசி மூட்டை பருப்பு மூட்டை தவிர இங்க ஒண்ணும் இல்லை எடுத்து போறதுக்கு. சோ வேணும்னா அதையே எடுத்துட்டு போங்க. நானே இறைவனோட சொத்தாயிட்டேன். சோ இங்க இருந்து எதை எடுத்துட்டு போனாலும் அதுவும் இறைவன் சொத்து, எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை. கண்டிப்பா, அவ்வளவுதான். நிச்சயமா. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அரிசி மூட்டை பருப்பு மூட்டை அந்த மாதிரி எங்களால எந்த ஸ்டாக்கும் பார்க்க முடியல. அளவா வச்சிருக்கீங்க, ஆனா இத்தனை பேருக்கு சமைச்சு போடுறீங்க. இந்த கேள்வி உங்களுக்கு ரிப்பீட்டடா இருந்திருக்கலாம் நிறைய பேர்கிட்ட பேசினதுனால. உங்களுக்கு இதுக்கான ஸ்பான்சர்னு சொல்றதை விட நிறைய பேர் மனமுகந்து அவங்களே உங்களுக்கு வந்து தரலாம். தனி ஒரு பெண்மணியா வந்து சேவை செய்றீங்க, எங்களால முடிஞ்ச இந்த அரிசி தானம் தரோம், பருப்பு தானம் தரோம், இதை நீங்க எப்படி சேகரிக்கிறீங்க? இதை நீங்க வேற என்னெல்லாம் பண்றீங்க? இங்க நாங்க யார்கிட்டயும் போன் பண்ணி நாங்க அன்னதானம் போடுறோம், எங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுங்க அப்படின்னு நாங்க யார்கிட்டயும் கேட்கறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இது தனிநபர் என்னுடைய தனிப்பட்ட உழைப்பின் மூலமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். மக்கள் கை கோக்க ஆரம்பிச்சாங்க மீடியால வந்த போது. கை கோத்த போது மெஜாரிட்டி பார்ட் வந்து எல்லாமே அரிசி மளிகை பொருட்களா தான் நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்ப்பேன். சோ இங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு டேரிஃப் அவ்வளவு டேரிஃப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவ்வளவு பேருக்கு போடுவோம் அவ்வளவு பேருக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாள் கூட வருவாங்க, ஒரு நாள் குறைய வருவாங்க, ஒரு நாள் நைட் வரைக்கும் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. சோ அதனால யாரு எப்ப வந்தாலும் நம்ம சாப்பாடு போடுவோம், அவ்வளவுதான். அது எப்படி நம்ம எண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. போடுறது நம்ம சமைக்கிறதையும் போடுறதையும் போக்கஸ் இருந்தது அப்படின்னா, பரிமாறத்தையும் போக்கஸ் இருந்ததுன்னா, இதை எண்ணிக்கை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதை வச்சு நான் வியாபாரமா ஆக்க போறேன்? எண்ணிக்கை எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. சோ எனக்கு போன் பண்ணி கேட்டாங்கன்னா மளிகை பொருட்களா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அது மாதிரி கொடுப்பாங்க. நாம 2-3 நாள் மேக்சிமம் 1 வீக்குக்கு அதிகமான ஸ்டாக் எதுவுமே நாங்க வைக்கிறதே கிடையாது. சோ சப்போஸ் இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ வருது, இந்த வீடியோ மூலமா ஏதாவது ஒரு எக்ஸஸான மளிகை பொருட்கள் வருது அப்படின்னா, ரைஸ் பேக்ஸ் மெஜாரிட்டி எல்லாருமே ரைஸ் தான் கொடுத்துருவாங்க. மத்ததெல்லாம் வந்து கம்மியா தான் வரும், தேவைக்கு இருக்கும். சோ மெஜாரிட்டி ரைஸ் பேக்ஸ் நிறைய வந்துருச்சு அப்படின்னா, ஒரு நாள் ஒரு பெரிய டபரா வச்சு அந்த டபரால எவ்வளவு எக்ஸஸா அரிசி இருக்கோ எல்லாத்தையுமே கொட்டி சாப்பிட வர எல்லாருக்குமே, இங்க ஆல்மோஸ்ட் இங்க சாப்பிட வர எல்லாருமே வந்து ரொம்ப ஏழை மக்கள் தான், ஏழை எளியோர் தான். அதனால எல்லாருக்குமே ஒரு படி அரிசி தானமா கொடுத்துருவோம். எதுவுமே அளவுக்கு மீறி இங்க நாங்க வச்சுக்கிறது இல்லை. என்ன தேவையோ அது இருந்தா எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு மனநிலை தான். கண்டிப்பாக. இப்ப நாங்க இங்க பார்த்தோம், கார்பரேஷன்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க, பெண்மணிகள். அதான் உரிமையோட இங்க வந்து நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க, சமையல் ஆயிடுச்சா நாங்க சாப்பிட வரலாமான்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இங்க சுத்தி இருக்கிற கார்பரேஷன்ல இருந்தே எல்லாரும் இங்கதான் வந்து சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் இவங்க இல்லாம பொதுமக்களுக்கும் நீங்க போடுறீங்க. இதை எப்படி நீங்க சமைச்சுக்கிட்டே இருப்பீங்களா நாள் பூரா? எப்படி இது ஒரு அணையா தீபம் மாதிரி இங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த அடுப்பு? இங்க அடுப்புக்கும் இங்க ஓய்வில்லாத 2 பேர் யாரு அப்படின்னா, அடுப்பு இன்னொன்னு நானு. இவங்க 2 பேருக்குமே இங்க ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. சோ பொதுவா எனக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பெண்மணிக்கும் எந்த ஒரு தாய்க்குமே வந்து ஓய்வில்லாத ஒரு வேலைதான். மத்த வேலை எந்த வேலையிலயும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அம்மாக்களுக்கு என்னைக்குமே ரெஸ்ட் கிடையாது, தெரியும் இல்லையா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு என்னுடைய நிலைமையும். பிள்ளைங்க பசியோட வந்தா கட்டாயம் அடுப்பு பத்த வச்சு சாப்பாடாக்கி போடுவேன். இப்போ நீங்க சொன்னீங்க முக்காவாசி அரிசி தான். எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணுவாங்க, மூட்டை அரிசி ஸ்பான்சர் கொடுத்துருவாங்க. இவ்வளவு கேன் வாட்டர்ஸ், நல்ல கேன் வாட்டர்ல தான் சமைக்கிறீங்க. இதை வந்து நாங்க அப்சர்வ் பண்ணோம், நார்மல் வாட்டர்ல சமைக்கல. இவ்வளவு கேன் வாட்டர் அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு பணம் கொடுத்தாதான் நமக்கு அது கிடைக்கும். கேஸ் சிலிண்டர் அசால்ட்டா வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் செலவாக்குற மாதிரி இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயம் நாங்க இங்க பாக்குறோம். இதற்கான செலவுகளை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இதுல மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய உழைப்பின் மூலமா இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ட்டு. வயது முதிர்ந்த உடல் நலம் குன்றிய வயதானவர்களை வந்து பராமரிச்சு, நான் ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். ஸோ அது மூலமா நான் நர்சிங் கேர் கொடுத்து அது மூலமா வரக்கூடிய பணத்தை எடுத்து, வருமானத்தை எடுத்து நான் இந்த மக்களுக்கு வந்து அன்னதானம் போட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஒருத்தரிடம் என்னதான் சொன்னாலும் ஒரு சிலர் அக்கௌண்ட்ல போடுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சோ அது மேஜர் பார்ட்ல இல்ல, 1% அப்படி நடக்கதான் செய்யுது.
மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் ஒண்ணுமே இருக்காது. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு பேருக்கு சமையல் நடக்குது ஆனா அக்கவுண்ட்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி தான். ஃபவுண்டேஷன் இவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் நடத்துறீங்கன்றது வந்து இங்க வேலிடே இல்ல. இதுல எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நிறைய ஸ்பான்சர் கொடுக்குறாங்களோ, அக்கவுண்ட்ல நிறைய பணம் வச்சிருப்பாங்களோ, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இவங்களுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களோ. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி பணம் வந்து யாராவது ஸ்பான்சர்ஸ் பண்றாங்களா இங்க? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வந்து மனம் நெகிழ்ந்து போன ஒரு மனிதர் இருக்காரு. என்ன மாதிரி எனக்கு அவரை அந்த அண்ணாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, என்ன பாக்குற என் லைஃப பார்த்தா மாதிரி இது தனி ஒரு நபரா நின்னு போராடி ஒரு கம்பெனி நிறுவனத்தை உருவாக்கி அப்படி சஸ்டெயின் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பீரியட்னு வரும்போது என்னை சந்திக்க வந்தாரு. அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சாங்களா, என்னை சந்திக்க வந்தாரு. மீடியால வந்த போது அவர் சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா நான் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தர விருப்பப்படுறேன் அப்படின்னாரு. நான் ஹையஸ்டா ரிசீவ் பண்ண அமௌண்ட் இதுதான். சோ சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 1 இயர் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு சுத்தம் அக்கௌண்ட்ல 0, ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு டேக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. எனக்கு என்னன்னா மீடியால வந்ததுல என்ன ஆச்சுன்னா நிறைய க்ரௌட் ஆயிடுச்சு, நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு. சோ இது தனி ஒரு நபருடைய வருமானத்துல மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. போத் ரெண்டுமே பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் இருக்கு, தனி ஒருவருடைய வருமானமும் இருக்கு, ரெண்டுமே காம்பினேஷன். ஏன்னா நம்ம கை நீட்டி யார்கிட்டயும் காசு வாங்குறது இல்ல. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில அப்ப திடீர்னு போன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி கம்பெனி வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகுறேன், நீங்க வரணும், நேர்ல வரணும். அவர் அவ்வளவு வயது முதிர்ந்தவரா இருந்தாலும் என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. சரி நானும் எங்கேயுமே போகாதுன்னா அவருடைய அந்த அன்புக்கு நான் போனேன். அவர் விஷயத்த எதுவும் சொல்லல, ஆனா நான் போனேன். அப்ப ஒரு செக் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் போட்டுட்டு கூடவே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தார். மீதி 4 லட்ச ரூபாய நான் வந்து தவணை முறையில உங்களுக்கு நான் வந்து செலுத்துவேன் அப்படின்னு உறுதியளிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. உண்மையிலேயே எனக்கு அது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. இப்படி கூட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பாங்களா? நான் பார்த்து வியந்த மனிதர்ல அவர் ஒருத்தர். அவர் பேர் கலையரசன் தான் தெரியும். கம்பெனி பேர் அவ்வளவு டீடைல்ஸ் எனக்கு எதுவும் தெரியல. பெருசா பேசிக்கிட்டது கிடையாது, பெருசா பாத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு முறை சந்திப்பு தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் கடவுள் வந்து திரௌபதிக்கு அந்த 5 மணிகளை கொடுப்பாராம், கொடுத்த அந்த வாழ்க்கையுடைய ரகசியத்தை வந்து சொல்லுவாராம். அந்த மாதிரி எனக்கு 5 இக்கட்டான நிலை வரும்னு இறைவன் முன்கூட்டியே அறிஞ்சு இந்த கலையரசன் அண்ணா மூலமா எனக்கு 5 அட்வான்ஸ் செக் 3 மாசம், அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா அப்படின்னு 3 மாசம் இன்டர்வெல்ல எனக்கு வந்து கொடுத்திருந்தார். நிஜமாவே அந்த ஒவ்வொரு செக்கும் நான் பிரசன்ட் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கு. அப்பதான் கடைசி செக் நான் போடும் போதுதான் நான் நினைச்சேன், இறைவன் எவ்வளவு ஒரு அழகான ஒரு பிளான் வச்சிருக்காருல்ல. சோ எனக்கு என்னைக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு முன்கூட்டியே அறிஞ்சு அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு, இந்த தொண்டு தடைபடாம நடக்கிறதுக்கு யார் மூலமா என்ன உதவி செய்யணும்னு அதையும் தேர்ந்தெடுத்து எவ்வளவு அழகா கொடுக்குறாரு. குடுக்கறதுக்கு அவன் தயாரா இருக்கும் போது நான் ஏன் வந்து மத்தவங்க கிட்ட போய் கேட்கணும்? நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி நடந்தது. ஸ்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கேயும் ஒர்க் பண்றேன், வெளியிலும் போய் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னன்னா பீப்புள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே ஃப்ரீயா எதிர்பார்க்கறாங்க. பேஷன்ஸை ஃப்ரீயா பாக்கணும்னா எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும், என்னுடைய வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே பார்க்கணும். சோ நாளைக்கு என்ன சொல்லணும்னா இந்த காசை வச்சுதான் என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக. அது ஏன்னா யாருமே அவங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதரோட எண்ணமுமே. பொதுவா நாங்க உங்களுடைய பழைய புகைப்படங்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு பிரசன்டபிளா இருந்த உமாராணி அவர்களை தான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நீங்க அப்படி அந்த உங்களுடைய காலை ஆரம்பமே வந்து அந்த திருநீரை எடுத்து பூசிக்கிட்டு இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய இந்த நிறத்தினுடைய புடவையில தான் நீங்க வந்து ரொம்ப காலமா இந்த வாழ்க்கையை ஏத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மத்தவங்கள மாதிரி நானும் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நகை போட்டுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு தோணலையா? இல்லாட்டி நீங்க வந்து இல்ல எனக்கு இதுதான் அப்படிங்கறது தேர்ந்தெடுத்துட்டீங்களா? சரி, இது ரெண்டுமே சொல்லலாம். இப்போ மத்தவங்க மாதிரி நகை வாங்குற காசும் மத்தவங்க மாதிரி ஆடம்பர செலவுகள் இருக்கு இல்லையா, ஒரு பார்க்குக்கு போறது, ஒரு பீச்சுக்கு போறது, ஒரு மாலுக்கு போறது, அது மாதிரி எக்ஸ்பென்சிவா நம்ம எதெல்லாம் பண்றோமோ அந்த ஆடம்பர செலவுகள் எல்லாம் குறுக்கிதான் நான் என் பிள்ளைங்களா நினைக்கக்கூடிய இங்க வரக்கூடிய உணவு அருந்தக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஒரு நல்ல புடவை கட்ட ஆரம்பிச்சேன்னா, நிஜமாவே சொல்றேன், நான் நல்ல புடவை கட்ட ஆரம்பிச்சேன் அப்படின்னா அடுத்தது எனக்கு என்ன தோணும், இந்த புடவை வாங்கலாமா, அந்த புடவை வாங்கலாமா, இப்படிதான் மைண்ட் போகுமே தவிர ஒருவேளை நான் இதை மறுபடியும் தொடர்வேனான்னு கூட எனக்கு தெரியல.
வீட்டுல எப்படி வந்து அபிஷேகம் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு மணி அடிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இங்க ஒரு மணி வந்தது அடிச்சது சிவனோட பிரசாதம் மாதிரி நிறைய பேருக்கு பாத பூஜை செஞ்சுதான் வந்து நீங்க சாப்பாடு பரிமாறுறீங்க. இது டெய்லி இப்படிதான் பண்ணுவீங்களா இல்லாட்டி சில கிழமைகள்ல தான் இது நடக்குமா? எல்லா நாளும் ஒரே மாதிரிதான். பசித்தோரின் முகத்தில் படைத்தவனை காண்கிறேன். சோ ரொம்ப நாளா கடவுள் எங்க எங்க அப்படின்ற ஒரு தேடுதல் இருந்தது. அந்த கேள்விக்கான ஒரு பதில் எனக்கு இதுலதான் கிடைச்சது. சோ இப்படி பசிச்சு வர்றவங்க ரூபத்துல நான் கடவுளை பாக்குறேன். கடவுளுக்கு உருவம் இருக்கா, நான் நேசிக்கிற அந்த கடவுளுக்கு என்ன உருவம், கருப்பா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, அவர் பேரு சிவனா கிருஷ்ணனா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஆனா பசிச்ச ரூபத்துல நான் சமைக்கிறது அவனுக்காக சமைக்கிறேன். அதுல பரிபூர்ணமா அவன் தான் வந்து சாப்பிடறான்னு நான் நம்புறேன். முதல்ல சாப்பிட வரவங்களை கடவுளா பாவிச்சு நான் அன்னம் போடுறேன். அதுக்கு பிற்பாடு வரவங்க எல்லாருமே என் குழந்தைகளா நான் பாக்குறேன். இல்ல எங்களால பார்க்க முடியுது. அந்த மணி அடிச்ச உடனே இங்க ஆரம்பத்துல கொஞ்சம் பேரு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கிரௌடே வெயிட் பண்றாங்க சாப்பாடுக்காக. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் என்ன, ஏதாவது உங்களோட ஓன் வீடா இல்லாட்டி இதை நீங்க வாடகைக்கு எடுத்திருக்கீங்களா? இதனுடைய என்ன தகவல் இதை பத்தி? இது தர வாடகைக்கு தாங்க எடுத்திருக்கோம். தர வாடகை எடுத்து கையில இருந்த ஒட்டுமொத்த காசையும் போட்டுதான் இந்த ஷீட்டு வீடு கட்டணும். இதுதான் என்னுடைய வீடு. இது வாடகை. இது 20,000 ரூபாய் வாடகையில நான் இருக்கேன். ஓகே, வாடகையை நீங்களே கொடுத்துட்டு நீங்க இருக்கீங்க. பொதுவா வந்து நார்மலா வாடகை கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுவும் தானம் பண்றீங்க, எல்லாருக்கும் டெய்லி சாப்பாடு போடுறீங்க, ஈஸியா கிடைச்சிருச்சா உங்களுக்கு இந்த இடம்? இந்த இடம் இதுக்கு முன்னாடி நான் இருந்த இடமும் ஒரு மார்வாடியோடது, இப்ப நான் இருக்கக்கூடிய இடமும் ஒரு மார்வாடியோடது. ஹிந்திக்காரங்க தான் இது முன் வந்து கொடுத்தாங்க. தர்மம் செய்யறதுல பொதுவா அவங்க அதிக விருப்பம் இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க இது வாடகைக்கு கொடுத்தாங்க. வாடகை 1 ரூபாய் கூடையா குறையான்றது இல்ல, இதை அக்செப்ட் பண்ணி கொடுத்தாங்கல்ல. சோ அது நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. இது இப்ப வீடுன்ற மாதிரி உங்களுக்கு கணக்கீடுல வருதா இல்ல ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸா பாக்குறாங்க? இது ஆல்ரெடி கமர்ஷியல் பிளேஸா இருந்ததுனால கமர்ஷியல் கரண்ட்லயே இருக்கு. இது ரெசிடென்ஷியலா மாத்துறதுக்கு நாங்க கேட்டிருக்கோம், பட் ஆனா மாறல. பட் இப்ப வரைக்கும் கமர்ஷியல் கரண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுதான் என்னுடைய வீடு. இதுதான் உங்களுடைய வீடு. உங்களுடைய தினசரி காலையில இருந்து இரவு வரைக்கும், இரவு சுமார் எத்தனை மணி வரைக்கும் இந்த உணவுங்கிறது நீங்க இங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? டைம் எத்தனை மணிக்கு? இங்க டைமிங் எல்லாம் கிடையாதுங்க. பசி நேரம் பார்த்தா வரும். எல்லா நேரத்துல இருந்தா எப்ப பசி எடுக்குதோ, யாருக்கு பசி எடுக்குதோ. உங்களுக்கு ஓய்வு வேண்டாமா? எந்த அம்மாவுக்கும் ஓய்வு எடுத்து நீங்க பாத்துருப்பீங்களா? எல்லா அம்மாவும் நிச்சயமா கொஞ்சமாவது எடுப்பாங்க. நீங்க காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து இன்னும் சாப்பிடாம உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நைட்டும் வந்து இரவு 12:30 1 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. வந்தா கொடுப்பேன், வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க, வருவாங்க, வந்தா கொடுப்பேன். அந்த நேரத்துல 12:30 1:30 2 ஆகும். காய்கறி எல்லாம் வெட்டி நறுக்கி முடிச்சு அடுத்து மறுநாளைக்கு வேலை ரெடி பண்றதுக்கு அந்த டைம் ஆயிடும். ஓகே, இப்ப நீங்க காய்கறின்னு சொல்லுமா எனக்கு ஒரு கேள்வி. அரிசி பருப்பு தான் ஸ்பான்சர் தராங்க, நீங்க உபயோகப்படுத்துற எண்ணெயில இருந்து காய்கறில இருந்து எல்லாம் தரமா இருக்கு. ஏன்னா நாங்க காலையில இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு பொருளும் நீங்க ஒருத்தரே தான் வாங்குறீங்களா உங்க சம்பாத்தியத்துல? அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட வருமானத்துல மட்டும் தான். நான் மறுபடியும் சொல்றேன், அதுக்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட வருமானத்துல தான் இந்த சிலிண்டர், காய்கறி, மற்ற விஷயங்கள்லாம் வந்து ரெண்ட், இபி பில்லு இதெல்லாம் இருக்கு. அது என்னுடைய மணி ஃப்ளோ நம்ம ரிசீவ் பண்ணாததுனால இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வருமானத்துல நான் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் எனக்கு அக்கௌண்ட்ல முன்ன சொன்ன மாதிரி ஒரு சிலர் கொடுக்குறாங்க. அண்ட் 99% வந்து நாங்க யாருக்கிட்டயும் கேஷ் வாங்குறதுல பொருளாதான் வாங்குறோம். அண்ட் காய்கறி கூட இப்பதான் ரீசெண்டா யாராவது வந்தா வெங்காயம் மட்டும் வாங்குங்க எனக்கு யோசிச்சு பாக்குறோம். ஸோ 0% கேஷ் டிரான்சாக்சனே இல்லாம இந்த தர்மத்தை எப்படி நம்ம தொடர்ந்து செய்யறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் இதை கத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ புதுசா எனக்கு வரக்கூடிய விஷயங்களை இதை எவ்வளவு நேர்மையான முறையில, எவ்வளவு நேர்த்தியான முறையில இதை செய்ய முடியுமோ செய்யலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இங்க வந்தாங்க. இப்ப நாங்க இங்க இருந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தோம், ஸ்பான்சர்னு சொல்லி சில பொருள்லாம் உங்ககிட்ட கொண்டாந்து தராங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன்னா சமைச்சு கொடுங்க தானத்துக்கு நாங்க பண்றதுக்கு. இதெல்லாம் எப்படி உங்களை அப்ரோச்? இல்ல, இது வரைக்கும் யாரும் சமைச்சு கொடுங்க நாங்க பண்றோம் அப்படின்லாம் யாரும் என்ன கேட்டது இல்ல. ஆனா இனிமே கேட்டாங்கன்னா நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். எந்த வேலையும் நான் கூச்சப்படாம செய்வேன். என் பிள்ளைங்க எல்லா அம்மாவும் தான் பிள்ளைங்களுடைய பசி போக்குறதுக்காக எந்த வேலையும் கூச்சப்படாம எப்படி செய்வாங்களோ அதே போல இங்க வரக்கூடிய எல்லா பிள்ளைங்களுடைய பசியை போக்குறதுக்காக நிச்சயமா எந்த வேலையும் கூச்சப்படாம நான் செய்வேன். கேட்டீங்கன்னா சமைச்சு கொடுக்க சொல்லி கேட்டீங்கன்னா பவித்திரமான முறையில இந்த சாப்பாடை அன்னதானம் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் கட்டாயம் நான் சமைச்சு தரேன்.
அதுக்கு நீங்க எனக்கு கூலி கொடுத்துடணும் கட்டாயம். காசு கண்டிப்பா வாங்க, என் உழைப்புக்கான நான் கூலி வாங்கிக்குவேன். இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன், என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறவங்களுக்கு இலவசம். ஆனா இந்த சாப்பாடு வெளியில போச்சுன்னா கட்டாயம் காசு தான். கண்டிப்பாக செய்யற அந்த ஒரு கஷ்டப்படுற ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒண்ணுதான் இந்த எல்லாமே எல்லாரும் இலவசமா கொடுக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு வகையில பணம் வந்தா அதான் உள்ள ஏதாவது இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி கோடி கோடியா பணம் இருந்தா நாங்க பெரிய ஒரு மாளிகையில வாழ்ந்திருக்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாம், இல்ல சொந்த வீடு வச்சுருந்துருக்கலாம். நிறைய இருக்கு இல்லையா? இப்ப நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? 10 பேர் வேலைக்கு போட்டு நான் அழகா உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு ஏசி ரூம்ல அப்படி வேலை வாங்கலாம் இல்லையா? ஆமா. இப்ப இந்த அன்னபூரணி உமாராணி அப்படிங்கிற இந்த முகத்துக்கு திருப்பினா அவார்ட்ஸ் நீங்க நிறைய வாங்கியிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏன்னா பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னு இது வந்து நீங்க சொல்ல விருப்பப்படலைங்கிறத தாண்டி ஏதோ ஒரு எல்லாருக்குமே பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, பார்த்துருக்கோம். அதை நான் சொல்றதை விட நீங்க சொல்ல இன்னும் என்னுடைய அடையாளத்தையும் நான் மறைச்சிட்டு தான் சொல்லணும். எனக்கு அதை நான் வெளிப்படுத்தவும் நான் விரும்பல. இப்போ இந்த அன்னதான சேவையில நிறைய பேர் அவார்டு கொடுத்தாங்க. பெரும்பாலும் நான் அவார்ட்ஸை வந்து ரிசீவ் பண்றது இல்ல. அவார்டு கொடுக்கறது அந்த ஷீல்டு கொடுக்குற காசுக்கு எனக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 150 பேருடைய பசி என்னால போக்க முடியும். அதனால தயவு செய்து எனக்கு அவார்டு கொடுக்குறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ நான் வெளியில வரணும்னா எனக்கு ஒரு இப்போதெல்லாம் வீட்லயே இருந்து பழகிட்டேன். சோ வெளியில வரணும்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். வெளியில வரணும்னா நல்ல துணிமணி போடணும், அப்படி எல்லாம் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்ப அதுக்காக ஒரு தனி செலவு பண்ண வேண்டியதாயிடுது. வெளியில வர போக்குவரத்து செலவா இருக்குது, நல்ல துணிமணி செலவா இருக்குது. சோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகுதுல்ல. அந்த செலவுக்கு ஒரு நாள் அன்னதானமே பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 பேருடைய பசி போக்கிடலாம். நான் ரொம்ப கால்குலேட்டிவ் இந்த விஷயத்துல. நிச்சயமாக. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வயசுல முதியவர்களை வந்து நீங்க வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுடைய எல்லா நீட்ஸையும் நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது செய்ய கூச்சப்பட இதுக்கு முன்னாடி இல்ல, இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அத பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க போன்ல ஏதாவது மிரட்டல்கள் மாதிரியோ இல்லாட்டி நீங்க பண்ற விஷயத்துக்கு சேவைக்கு ஆதரவு தரோம் அந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் எல்லாம் வருமா உங்களுக்கு? எல்லாருமே வந்து அதாவது பெத்த தாயே தப்பா பார்க்கக்கூடிய உலகம், தப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய உலகம். மாற்றான் தாயை வந்து எப்படி பார்ப்பாங்க? சோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதை பத்தி நம்ம வருத்தப்படுறதுக்கு இல்ல. எல்லாரும் பாக்குறவன் பார்வை எப்படி இருந்தா என்ன, நான் சரியா இருக்கேன்ல. இப்ப இந்த மழை, இந்த வெள்ளக்காலம், புயல் காலம், அதாவது டிசம்பர் மாசம் சென்னை நிறைய பாதிக்கப்படும். இது போக வந்து நாங்க நிறைய பேருக்கு ஃபுட்டு தானம் பண்றோம். இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு 500 சாப்பாடு வேணும், 1000 சாப்பாடு வேணும், இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் இருக்காங்களா? இதுக்கு உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குமா இல்லாட்டி நீங்க இலவசமா பண்றீங்க? இல்லங்க, என்னால வந்து வெளியில போய் சாப்பாடு, இப்போ நான் இங்க இருக்கிறவங்கள தான் பார்க்க முடியும். இங்க என்னால எவ்வளவு வேணா சமைச்சு கொடுக்க முடியும். ஆனா வெளியில எடுத்துட்டு போய் வீடு வீடா தேடி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட மேன் பவரோ ஒரு டீமோ கிடையாது. ரெண்டாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி பொறுப்பை பொறுத்து தான் இருக்கு. அந்த டைம்ல எக்ஸஸா இருந்ததுன்னா நான் எவ்வளவு நாளும் நான் கண்டிப்பா நான் செஞ்சு கொடுத்துருவேன். சோ அதுக்காக யாரும் எனக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்தது கிடையாது. ஈவன் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களும் என்கிட்ட வாங்கி இருக்காங்க, சாப்பாடு வாங்கி இருக்காங்க. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் பேமெண்ட் வாங்கினது கிடையாது. அவங்களும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் எதுவும் எனக்கு கொடுத்தது கிடையாது, நான் வாங்கினது கிடையாது. ஈவன் நீங்க எல்லாரும் மீடியாக்கள்லாம் பேட்டி எடுக்கிறீங்க, நீங்க என்ன எனக்கு கொடுக்க செஞ்சீங்க? இது நியாயமான ஒரு கேள்வி. அப்படி இல்லைங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மீடியாக்கள்லாம் வந்து பேட்டி எடுக்குது, மீடியாக்கள்லாம் வந்து காசுக்காக இவங்க பேட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. எந்த மீடியாவும் எனக்கு காசு கொடுக்கலங்க, நான் காசுக்காக பேட்டி கொடுக்கல. என்ன பார்த்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 35ல இருந்து 45 இடங்கள்ல அன்னதானம் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சவங்க ஏராளமானவங்க. அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் நான் கட்டாயம் நான் பண்ணிருக்கேன். அதுதான் எனக்கு தேவையே தவிர இதை பார்த்து ஒரு வியாபாரமாக்கி விளம்பரமாக்கி அதுல காசு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட நல்ல படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இதை வச்சு நான் சாப்பிடணும் அப்படின்ற என்ன ஒரு கட்டாயமும் எனக்கு கிடையாது. இப்ப நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் இங்கேயே சரியா இருக்கு. இது போக உங்களுடைய அந்த ட்ரஸ்ட்ல போய் நீங்க அந்த முதியவர்களுக்கு வேற ஓயாம ஹெல்ப் பண்றீங்க. எப்படி உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண முடியாது? டைம் சரி, கஷ்டம்தான். எல்லாமே இஷ்டப்பட்டு செய்யற வேலை கஷ்டமா தெரியவே தெரியாது. அண்ட் அங்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ அது என்னோட பிசினஸ், கம்ப்ளீட்லி அது என்னோட பிசினஸ். அது என்னோட பிசினஸ் சீக்ரெட்டா நான் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பிசினஸ் பண்றேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சோ அது என்னோட பிரைவசி இல்லையா? நான் இப்போ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நான் கேக்குறது அநாகரிகமற்ற கேள்வி இல்லையா? அதே மாதிரி என்னையும் யாரும் கேட்கக்கூடாது. இது ஏன் இந்த கேள்வினா, இது நீங்க உங்க குடும்பத்தோட இருந்தா பரவாயில்ல, நீங்க சமூக சேவை நிறைய செய்யறீங்க. அப்ப செய்யறவங்க போது எல்லாருக்குமே ஏன் இந்த மீடியால இருந்து வரக்கூடியவங்க திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்மணியா இருந்து தனியா இவ்வளவு செலவுகளை நீங்க பார்த்து செய்றீங்க. இந்த முதியோர்களை பாத்துக்கிறேங்க போது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்ப நிறைய முதியோர்களை நான் காசு வாங்கிட்டு தான் பாக்குறேன். வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். நான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டேன், நான் எதையும் ஃப்ரீயா, எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா அதான் நான் இப்ப கேட்க விரும்புறது என்னன்னா, இப்ப நிறைய பேர் வீட்டுல பெரியவங்க கேர் கொடுக்குறேன். அதனால அந்த நர்சிங் கேருக்கு உண்டான சார்ஜஸ் நான்
வாங்கிக்கிட்டு தான் நான் கொடுக்குறேன். தவறு கிடையாது. இப்ப நிறைய பேர் வீட்ல முதியவர்களை பாத்துக்க முடியலன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுறோம், இந்த மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாம் வந்திருக்கா? So, அந்த மாதிரி நிறைய வருதுங்க. ரோட்ல இருக்காங்க, கூட்டிட்டு போயிங்க அப்படின்றாங்க. நான் இருக்கிறதுக்கே ஒரு சொந்த இடம் இல்லாம நான் லோன் அல்லோடப்பட்டு இருக்கேன். ஒரு பர்சன் எவ்வளவு ஒரு தனிநபரால என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். என்னால என் வீடு தேடி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். அது 5 பேரோ 50 பேரோ 500 பேரோ அதை இறைவன் தீர்மானிக்கிறான், நான் தீர்மானிக்கல. சோ என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பொறுத்து கூட்டத்தையும் அவன் தான் தீர்மானிக்கிறான். கண்டிப்பாக. சோ ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நீங்க ஒரு சிலர் ஆபரேஷனுக்கு காசு வேணும்னு கேக்குறாங்க. மீடியால வந்துட்டா பெரிய கோடீஸ்வரங்க போல. சோ ஆபரேஷன் காசு உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க ஃபோன் பண்ணி, அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஓகே, என்ன பண்றது? அதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்ன? நானே வாடகை வீட்டுல இருக்கேங்க, என்கிட்ட போய் இதை கேக்குறீங்களேன்னு தான் கேட்பேன். 2 கையில பிடிங்க. இவ்வளவு நேரம் வந்து காலையில இருந்து நீங்க என்ன வேலை பண்றோம் அப்படிங்கறத நாங்க பார்த்தோம். இன்னைக்கு இத்தனை பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறீங்க. வேணா வாங்கிக்கப்பா, புரியல. சரி, இறுதியா ஒரு கேள்வி. நீங்க பிஸியா இருக்கீங்க, காலையில இருந்து உங்க உணவு பரிமாறிட்டே இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது வந்து நாங்களும் எங்களுக்கு முடிஞ்சதை நாங்க உங்களுக்கு செய்யறோம்னா எந்த மாதிரி செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? அதாவது பணமாவா பொருளாவா? எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். அந்த இறைவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் செய்யலாம். அதனால நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நான் வைக்கிறது இல்லை. அது கடவுள் கொடுக்கறது, கடவுள் அப்படிங்கிறத உணர்ந்த வேணாம். சோ அதனால கொடுக்கறதும் இறைவன், அதை சாப்பிடுறதும் இறைவன். எனக்கு என்ன வேண்டியிருக்கு, சமைச்சு போடுறதா என் வேலை. அந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யறேன். என்ன தேவையோ அது இறைவனுக்கு தெரியும், இறைவன் தருவான். இது வாரத்துல 7 நாள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, ஓய்வே? வருஷத்துல 365 நாளா செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியாது. லைன் வந்து கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ற மாதிரி எல்லாரும் வந்துகிட்டே தான் இருக்காங்க உணவுக்காக. அதை நீங்க பார்க்க முடியும். அதாவது அணையா விளக்காக இங்க அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. உமாராணி அவர்கள் வந்து சமைச்சு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில எங்களுக்காக உங்களோட டைம் அப்படியே வேலை செஞ்சுட்டே எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. ஸோ நீங்க சாப்பிட்டாதான், ஆக்சுவலி எல்லாரும் சாப்பிட்டாதான் இன்டர்வியூ கொடுப்பேன். சோ நீங்க முதல்ல இன்டர்வியூ காலையில வந்ததுனால இன்டர்வியூ எடுத்துட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சாதான் இந்த காம்பவுண்ட் கேட்டே தாண்ட முடியும். கண்டிப்பாக நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ மேடம். என்ன இருக்கோ அது உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு ஒரு நிறைவான விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா எங்க சேனல்ல உள்ளது உள்ளபடி தான் சொல்லுவோம். அதிகமாகவும் சொல்ல மாட்டோம், கம்மியாகவும் சொல்ல மாட்டோம். என்ன நாங்க கண்ணில் பாக்குறோமோ அந்த விஷயத்த தான் மக்கள் கிட்ட கொண்டு போய். அப்படி கிடையாதுங்க. ஒருத்தரோட லைஃப் நீங்க வந்து ஒரு நாள் இருக்கீங்க, இந்த ஒரு நாள் இங்க நீங்க பாக்குற மாதிரியே எல்லா நாளும் இருக்குமானா கிடையாதுங்க. இப்ப நீங்க 5 நிமிஷமோ இல்ல அரை மணி நேரமோ நீங்க என்ன பாக்குறீங்க, அந்த அரை மணி நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையா? கிடையாது. எனக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் கடந்து வந்திருப்பேன். எனக்கு இதுக்கு பின்னாடி இந்த சாப்பாடு போட்டதுக்கு பின்னாடி எத்தனையோ விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்கு, எத்தனையோ சவால்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. அதனால நீங்க பாக்குறது எல்லாம் அந்த அரை மணி நேரம் பாக்குறதெல்லாம் உண்மை இல்லை. அதுக்கு பின்னாடி எத்தனையோ வழிகள், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு தான் வரேன், ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரேன். அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு இது தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சுட்டு தான் வரேன். சோ கண்ணால் பார்ப்பது அனைத்தும் உண்மை அல்ல. கண்டிப்பா. அதான் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை மெயின் சொல்லுவாங்க. தாராளமா எங்களை பத்தியும் இந்த தொண்டு பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா தாராளமா தீர விசாரிங்க. உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா என்கிட்ட கேளுங்க, தாராளமா நானே A to Z எல்லாமே சொல்றேன். நோ ப்ராப்ளம். நிச்சயமாக. உமாராணி அவர்களை போல நிறைய பெண்கள் இதே மாதிரி நிறைய இடத்துல செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட சேவை தொடரட்டும். இப்ப பாத்துட்டு இருக்க நேர்கள் உங்களோட பங்களிப்பு, ஏதாவது பிறந்த நாள் விழா இல்ல வேற ஏதாவது விழாவுக்கு இந்த மாதிரி ஒரு அன்னதானம் செய்யணும் அப்படின்னா நாங்க நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க தானமாக கொடுக்கலாம். அருமையா உங்க டைம் கொடுத்ததுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ.